ஹலோ வியூவர்ஸ். கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை டெல்லியிலேருந்து ஏஐ இம்பேக்ட் மாநாடு நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்காக நியூ ஜெர்சிலேருந்து டைரெக்டாக டெல்லிக்கு வந்திருக்காரு மாநாட்டில் கலந்துக்கணும். அந்த சமயத்தில் அவர் கல்லூரியில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மளுக்கு பகிர்ந்துருக்காரு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து அவர் என்ன படித்தார், சென்னை டு ஐஐடி கோரக்பூர் அவர் அப்பப்போ ட்ராவலிங் போகிறார். போகும்போது விசாகப்பட்டினம் த்ரூ தான் அந்த ட்ராவலிங் போவார். அந்த போகும்போது ட்ராவலிங்கில் பார்த்தீங்கன்னா, அங்கே எப்போவுமே அவர் எதிர்பார்க்காத விஷயம் தான். அந்த டைமில் எப்படி இருந்திருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாக் ஏஐ அப்படின்றது அளவிலான ஃபுல் ஸ்டாக் ஏஐ அங்கே வரும்ன்றது அவர் கொஞ்சம் கூட கற்பனை கூட நினச்சி பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சந்தோஷமாக நம்மளை பகிர்ந்துருக்காரு. அது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படின்றத நம்ம டொனால்ட் ட்ரம்ப் 2 days பிஃபோர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. இந்த வீக்கெண்டில் நான் கண்டிப்பாக தாக்கல் நடத்த போகிறேன்ட்டு. ஆனால் அதுக்கு ஈரானை நாங்களும் உங்களுக்கு நிகராக கண்டிப்பாக பண்ணுவோம். ஒரு வேளை நீங்கள் ஈரானை மீது தாக்குதல் நடத்திட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களை விட மாட்டேன். சார்ந்த மிடில் ஈஸ்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து சொத்துக்களையும் மற்ற விஷயங்களுக்கும் டேமேஜஸ் ஆகிடுச்சு, பயங்கரமான எஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு அமெரிக்கா நிறுவனம் தான் பொறுப்பேற்றது. ஈரான் கடிதமாக சென்ட் பண்ணியிருக்காங்க. தெரியுமா, கொஞ்சம் கூட பயப்படாமல் அசராமல் தில்லாக சொல்லியிருக்காங்க. அவன் தாங்க மனுஷன். நம்மள மாதிரி இவ்வளோ பெரிய நாடாக இருந்து கூட நம்ம மோடி என்ன பண்ணுறாரு, சொல்கிறதுக்கெல்லாம் பயப்படுறாரு, சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுறாரு. அந்த மாதிரி இல்லாமல் ஈரான் கண்ட்ரி நம்மளை பார்க்கணும் ரொம்ப சின்னது தான், ஆனால் தைரியமாக நடிக்கிறாங்க. அவன் தாங்க மனுஷன். ஹேட்ஸ் ஆஃப். எந்த அளவுக்கு போகுன்றது தெரியல, பட் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிற்காம அந்த மாதிரி இருந்தால் தான் அவனுக்கும் ஒரு பயம் வரும். இல்லை அமெரிக்கா சொல்கிறது எல்லாருமே தலையாடி எல்லாத்துக்குமே போயிட்டு இருக்கோம். அவன் டேக்ஸ் ஏற்றா நமக்கு பயப்படுறான். அவன் போகக்கூடாதுன்னா அவன் போகக்கூடாது. விசா பேன் பண்ணால் பேனு. எதுக்கு நம்ம வளர நாடாக எது நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். சோஹைல் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பை.